மெட்ராஸ் ஃபிலிம் சிட்டி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அக்ஷயா ராமசாமி. இன்னைக்கு நம்ம ஐஎம்டிபில இருக்க டாப் 10 மூவிஸ் பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். 10th இருக்க மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ். இந்த படத்துல கார்டினல் லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தாங்க மெயின் லீட். இவங்க அந்த படத்துல அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க்னா அடுத்த போப் யாருன்னு செலக்ட் பண்றதுக்கான டாஸ்க் இவருக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை பண்ணும்போது அவருக்கு என்னெல்லாம் கான்ஸ்பெரிசி பார்க்குறாரு, அதாவது என்ன சதி வேலைகள்லாம் நடக்குதுங்கிறத பார்க்குறாரு. ஸோ இதை பற்றின கதை தான் இந்த கான்கேவ். 9th இருக்க படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ் 3 டாட்டர்ஸ். இந்த படத்தில் டைட்டிலில் இருக்க மாதிரி 3 சிஸ்டர்ஸ் அவங்க ரொம்ப அப்பார்ட்டில் இருக்காங்க. அதாவது தூர தூரமாக இருக்கவங்க அவங்களோட சிக் ஃபாதருக்காக ஒன்றா சேர்றதுக்காக போராடுறது தான் கதை. அப்படி அவங்க ஒன்றா இருக்கணும்னு நினைக்கும் போது வர்ற சண்டைகள், பாஸ்டில் நடந்த விஷயங்கள்லாம் பேசுறதை வச்சு நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள், இந்த மாதிரி விஷயம் போக போக அவங்க லாஸ்ட்டாக என்ன ஆனாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த படம் கன்வே பண்ணும். 8th பொசிஷனில் இருக்க படம். இந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ரியல் பெயின். இந்த படத்தோட டைரக்டர் ஜெசி எசன்பர்க் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மிஸ்மேட்ச்டான கசின்ஸ், அதாவது செட் ஆகாமல் சண்டை போட்டுகிட்டே இருக்க கசின்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்கெல்லாம் போலாண்டில் இருக்க அவங்களோட கிராண்ட் மதரை போய் பார்க்கறதுக்காக ஒரு ட்ரிப் போகிறாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து போகும்போது அவங்களோட பாஸ்டில் நடந்த விஷயங்களை பேசுறது, அதில் நடக்கிற அவங்களுக்குள்ள சண்டைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றினது தான் இந்த படமாக இருக்குது. 7th பொசிஷனில் இருக்க படம். இந்த படம் த சப்ஸ்டன்ஸ். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு தனி வீடியோவே பண்ணியிருக்கோம். இது என்னோட பர்சனல் ஃபேவரேட்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆக்ட்ரஸ் அவங்கள இன்னும் இளமையாக வச்சுக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. அதோட விளைவு அவங்களோட பேராசை அவங்கள எங்கே கொண்டு போய் விட்டுது அப்படிங்கிற பற்றின கதை தான் இந்த படம். இது ஒரு ஆக்ட்ரஸுங்கிறது இல்லாமல் ஒரு நார்மலாகவே ஒரு மனுஷனோட ஆசையோட எண்டு, அதாவது பேராசையோட எண்டில் போய் அவன் என்ன ஆயிடுவான் அப்படிங்கிறத பற்றியும், ஒரு பெண் அவங்கள ரொம்ப அழகாக காட்டிக்கிட்டே இருக்கணுன்றது அவசியம் இல்லை, இந்த சமூகத்துக்காக தான் தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறத பற்றின ஒரு விஷயமா தான் இந்த படம் இருக்குது. 6th பொசிஷனில் இருக்க படம். இந்த படம் மில்லர் அப்படிங்கிற டேரக்டரோட அவங்களோட இயக்கத்தில் வந்திருக்கு. ஃபியூரியோசா அ மேட் மேக்ஸ் சாகா. இந்த படத்தில் ஜார்ஜ் மில்லர் அப்படிங்கிறவங்க தான் இயக்குனர். இவங்க ஃபியூரியோசாங்கிற கேரக்டர் மேட்மேக்ஸ் கூட இணைஞ்சு என்னென்ன விஷயம்லாம் என்கவுண்டர் பண்ணாங்க, எதெல்லாம் என்னென்ன விஷயத்தெல்லாம் முறியடிச்சு போனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதைக்களம் இருக்குது. 5th பொசிஷனில் இருக்க படம் என்னன்னா த வைல்ட் ரோபோட். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப் பிரேக் நடக்குது. அதாவது ஒரு ஷிப் கடலில் மூழ்கி போன சூழ்நிலையில் அங்கேருந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ரோபோட் மனுஷங்களே இல்லாத ஒரு வைல்டான ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே மாட்டிக்குது, ஒரு ஐலாண்ட்குள்ளே மாட்டிக்குது. அங்கே அது தன்னைத்தானே சர்வைவ் பண்ணிக்கிறதுக்காக அங்கே இருக்க அனிமல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி தன்னை வாழ வச்சுக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரோபோட் அதுக்கு ஒரு குட்டி பேபி கூஸ் கிடைக்குது. அதை எப்படி கேர் பண்ணிக்குது, அதை அந்த ட்ராவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படம் இருக்குது. 4th பொசிஷனில் இருக்க படம் நாஸ்ஃபெரட்டு. இந்த படம் ஆக்சுவலி 2024 ரிலீஸ் தான். ஆனால் 1922 வந்த நாஸ்ஃபெரட்டு அப்படிங்கிற படத்தோட ஒரு ரீமேக். இதோட பேஸ் லைன் என்னன்னா, இது ஒரு காத்திக் ஸ்டோரி, அதாவது ஒரு ஹாரர் ஸ்டோரிங்க. ஒரு யங் உமன் மேலே ஒரு வேம்பயருக்கு ஒரு இன்ஃபாக்சுவேஷன் வந்துடுது. ஸோ இதை பற்றின கதைக்களத்தோட இருக்கிறது தான் இந்த நாஸ்ஃபெரட்டு. 3rd பொசிஷனில் இருக்க படம் கோஸ்ட் லைட். இந்த படத்தை கெல்லி அலெக்சன் 2 டேரக்டர் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருக்க ஒரு ஒர்க்கர் ஆக்சிடென்டலாக ஒரு தேட்டரில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி ஆகுது. அங்கே ரோமியோ ஜூலியட் ட்ராமா தான் அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் அப்படி ஜாயின் பண்ண நேரத்தில் இவரோட வாழ்க்கையில் அது பிரதிபலிக்குது. இதை பற்றின ஸ்டோரி தான் இந்த படம். 2nd பொசிஷனில் இருக்கிறது பிராடி கார்பெட் அப்படிங்கிறவங்க டைரக்ஷனில் வந்த த ப்ரூட்டலிஸ்ட். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1947, அதாவது போருக்கு அப்புறம் ஒரு ஆர்கிடெக்ட் அவரும் அவரோட மனைவியும் அவங்க இழந்த அவங்களோட சந்தோஷம், திருமண வாழ்க்கையெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்காக யூரோப்புக்கு போகிறாங்க. அப்படி அவங்க போகிற இடத்துல எதிர்பாராத விதமாக ஒரு வெல்த்தியான கிளைண்ட் மூலயமா அவங்க வாழ்க்கையில் நிறைய அங்கீகாரமும் நிறைய விஷயங்களும் நடக்குது. இதை பற்றின சுவாரஸ்யமான கதைக்களத்தோடு இருக்கிறது தான் த ப்ரூட்டலிஸ்ட். நம்ம லிஸ்ட்டில் டாப் 1ல் இருக்கிறது டியூன் பார்ட் 2. இந்த படம் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் அப்படிங்கிறவங்களோட டைரக்ஷனில் வந்திருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப எப்பிக்கான மூவியாக யூஎஸில் இருந்திருக்கு. பால் அண்ட் சானி இந்த 2 கேரக்டர்ஸும் அவங்க லைஃப்பில் இருக்கிற சதி விஷயங்கள்லாம் முறியடிச்சு அவர் மட்டுமே கணிச்சிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஃபியூச்சர்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நிறைய விஷயங்களை என்கவுண்டர் பண்ணிட்டு இருப்பாங்க.
இத பத்தின கதைய ரொம்ப ரொம்ப மக்கள் பார்த்து ரசிக்கும்படியா அத பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம டாப் 1ல இருக்கிற படம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த டாப் 10 மூவிஸ் பத்தின விஷயம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரம் உங்கள நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் மெட்ராஸ் ஃபிலிம் சிட்டி வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.